மொறுமொறுன்னு அடை தோசை நம்ம வீட்டு ஸ்டைலில் அந்த மொறுமொறுப்பு தன்மை குறையாம எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அடை தோசை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் துவரம்பருப்பு, காரத்துக்கு 12 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் மாற்றிட்டு 15 பூண்டு பல், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 1 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சிடலாம். மாவு நல்லா புளிச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கூடவே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக கலருக்காக சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பில் தோசைக்கல் வச்சு சுற்றிலும் எண்ணெய் சேர்த்து வச்சுருந்தேன். இதில் நம்ம ரெடி பண்ண மாவு கலவை எடுத்துகிட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு தோசைக்கு நம்ம எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறமா சுற்றிலும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். 2 பக்கமே நல்லா திருப்பி போட்டு நல்லா மொறுமொறுன்னு வெந்ததுக்கப்புறமா ஒரு தட்டில் எடுத்து வச்சு கார சட்னியோட பரிமாறி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.